ஹாய், நம்ம இப்போ சிக்கன் மஞ்சூரியன் செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் கார்லிக், இஞ்சி, சில்லி, ஸ்ப்ரிங் ஆனியன், கேப்சிகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் மைதா எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெப்பரை, ஒயிட் பெப்பர் போடணும். நான் பிளாக் பெப்பர் போட்டிருக்கேன். கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. ஒரு முட்டை போட்டிருக்கேன். இந்த ஃப்ளோரோட நல்லா சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. ஒரு இரும்பு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் மீடியமாக, கொஞ்சம் ஜாஸ்தியாக தீ இருக்கணும். ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அந்த சிக்கன் அப்படியே எண்ணெய் குடிக்கும். நல்லா போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. சும்மா கூட இப்படியே எடுத்து கூட சாப்பிடலாம். காரம் இருக்காது, கொஞ்சம் சப்பனி இருக்கும். சிக்கன் பொரிச்ச எண்ணெய் எடுத்து 3 கரண்டி ஊற்றிட்டு பொடியாக நறுக்கின கார்லிக், ஜிஞ்சர் எல்லாம் போட்டு வதக்குங்க. ஸ்ப்ரிங் ஆனியனில் உள்ள அந்த ஆனியனை, கேப்சிகம் எல்லாம் போட்டு வதக்குங்க. ரொம்ப கேப்சிகம் குக் ஆகாமல் கொஞ்சம் லேட்டாக தான் போடணும். அதை சில்லி போடுங்க. நான் ஒரு 6-7 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட்டு, அதாவது இதுக்கு தேவையான சால்ட் போடுங்க. ஏன்னா அதுக்கு போட்டுட்டோம் சிக்கனில். நம்ம கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் 2 ஸ்பூன் சில்லி சாஸும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா சார மாதிரி கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த பொரிச்சு வச்ச சிக்கன் எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. அந்த கீழே இருக்க அந்த கிரேவியோட அந்த சிக்கனோட சேர்ற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சம் சுகர் போட்டிருக்கேன். சுகர் எதுக்குன்னா அந்த ஒரு ஷைனி லுக் கொடுக்கும் அந்த இதில் சிக்கனில். ப்ளஸ் அந்த கார்ன்ஃப்ளவர் ஒரு கிரேவி, கொஞ்சம் கிரேவியாக, செமி கிரேவியாக கிடைக்கும். இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி ஊற்றும் போது அது கொஞ்சம் குக் ஆகிற அளவுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சுட்டு இறக்கிற வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிளேட்ல வச்சு வெள்ளை எண்ணெய்